இப்ப நம்ம ரமலானுடைய மாசம், இந்த மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வைக்கக்கூடிய சகல உணவிலே பரக்கத்து இருக்குங்கிறாங்க. பரக்கத்துனா என்னங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சகல உணவுன்னா அது என்ன? அது சகல உணவு. இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம், காலையில இருந்து நம்ம சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒரு நாள் முழுவதும் நம்மளால ஆக்டிவா இருக்க முடிகிறது. ஒரு மாசம் இருக்கிறோம். முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கிறார்கள், எப்படி கேட்கிறாங்க? நீங்க எப்படி தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஒரு நாள் முழுவதும் எப்படி இருக்கிறீங்க? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு நோம்பினுடைய அந்த உணவு சகல உணவுக்கு பாருங்க, அதுல பரக்கத்து இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய முறைகளை கற்றுத் தந்திருக்கிறார். தன்னுடைய வேதத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வினுடைய தூதரின் மூலமாகவும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நமக்கு சில விஷயங்கள் நாம் விரும்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது என்ன விஷயம் சொன்னா, அல்லாஹ்வினுடைய பரக்கத். பரக்கத்துன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அருள் வளம். பரக்கத் என்பது பெரும்பாலும் முஸ்லிம்கள் நாம தான் அறிந்து வைத்திருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள், இணை வைப்பாளர்கள், இவங்கெல்லாம் பரக்கத்துன்னா என்ன நீங்கள் கேட்டால் அது தெரியலன்னு சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு வாழ்க்கையில எதை பெருசா பார்ப்பாங்கன்னு சொன்னா, பொருளாதாரங்கள், பெரியார்களை திரட்டுவது, நிறைய சேர்ப்பது, மகிழ்ச்சியாக வாழ்வது, இதைத்தான் மிகப்பெரிய விஷயமாக பார்ப்பாங்க. ஆனா நம்ம இஸ்லாம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்று சொன்னால், எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தாலும் அதுல நமக்கு பரக்கத் வேண்டும். ஒரு தொழுகை அல்லாஹ் தந்தாலும் சரி, அல்லது ஒரு தூக்கத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் எந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வினுடைய பரக்கத் நமக்கு தேவைப்படுகிறது. அதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. நம்ம விரும்புவதா இருந்தா எதை விரும்பணும்? பரக்கத்தை தான் விரும்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நேரத்துல நமக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள், செல்வந்தர்களை நீங்க பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க பாருங்க. மேல உள்ளவங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம்னு சொன்னா நமக்கு வாழ்க்கைங்கிறது போதுங்கிற மாதிரி தெரியாது. அல்லாஹ் எனக்கு எதையுமே கொடுக்கல, எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தாலும் அது நமக்கு பத்தாவது என்று தோணும். மேல உள்ளவங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம பைக்ல போறோமா, கீழே இருக்கக்கூடிய ஆள பாத்தீங்கன்னா சைக்கிள்ல கூட போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, நடந்து வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்ப கீழ் உள்ளவர்களையே பார்த்து பார்த்து பழகமே தவிர நமக்கு மேல் உள்ளவர்களை பார்த்து பழகக்கூடாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த மனோநிலைக்கு பெயர் தான் பரக்கத் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய உணவிலே பரக்கத் இருக்கிறார். சாப்பாடு இருக்கா இல்லையா, அதுல மத்தியில அதனுடைய நடுப்பகுதியில பரக்கத் இருக்கிறது. அதனால நீங்க அந்த ஓரங்களாக நீங்க சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாரு. சாப்பாடுல என்ன பரக்கத்து? நமக்கு யோசனை வரும், சாப்பாடுல என்ன பரக்கத்து? அதுல ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு சாப்பாடுக்காக தானே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறான். காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை பயணம் வேகமாக ஓடுவதற்கு முக்கிய காரணம் என்ன? எதை நோக்கி அவன் பயணிக்கிறான்? உணவை நோக்கிதான். சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடை கூட எப்படி பெற வேண்டும்,
எப்படி சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறதா இல்லையா? நிறைய விரயம் செய்வது, திருமண விஷயங்களில் விரயம் செய்வது அப்படின்னு சொல்லி சாப்பாடுடைய பறக்கத்தை கூட சமுதாயம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய சமைச்சு 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 என்ன செய்வாங்கன்னா தூர கொட்டுவாங்க. கல்யாண வீட்டுல பெருமைக்காக எங்களுடைய திருமணம், எங்களுடைய குடும்பத்தாருடைய திருமணம், நாங்க நிறைய சமைச்சோம், நிறைய விரயம் பண்றோம், ஏராளமான பொருளாதாரத்தை கொட்டி எங்களுடைய திருமணத்தை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விரயத்தை உணவிலே காட்டுகிறார்களா இல்லையா? ஒரு பெருமையை உணவுல காட்டுறாங்களா இல்லையா? அப்ப இதையெல்லாம் மையப்படுத்திதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாப்பாடில் கூட உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை நம்ம விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் பாருங்க, நம்முடைய இந்த பொருளாதார வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனா சேமிப்புங்கிறது கிடையவே இல்லை. சேமிப்புங்கிறது 5000 10,000 கூட நிக்க மாட்டேங்கிறது. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு எதுவுமே கையில தங்கல, பெரிய பறக்கத்து இல்ல. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறார், 20,000 30,000 தான் அவருடைய வருமானம். ஆனா அதுக்குள்ள அவருடைய வாழ்க்கையை மிக அழகான முறையில ரன் செய்ய முடிகிறது. இதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது. நிறைய அள்ளி கொடுக்கறதுக்கு பேர் பறக்கத்து இல்ல. அல்லாஹ் எனக்கு நிறைய தரணும், ஏராளமான சொத்து தரணும், நிறைய வீடு தரணும், நிறைய சேர்த்து வைக்கணும், என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய சேர்த்துட்டாங்க, நான் எதையும் சேர்த்து கிடையாது, அதனால எனக்கு நிறைய வருவதுதான் எனக்கு மிகப்பெரிய வளம், பொருளாதார வளம் என்று நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ் எதை தருகிறானோ அது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பேரர்கள் அதுல இருக்கணும் அப்படிங்கறத நம்புறதுக்கு பேரு தான் பறக்கத்து. இப்ப நம்ம ரமலானுடைய மாசம், இந்த மாசத்துல வந்து நம்ம நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வைக்கக்கூடிய சகல உணவிலே பறக்கத்து இருக்குங்கிறாங்க. பறக்கத்துனா என்னங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சகல உணவுன்னா அது என்ன? அது சகல உணவு. இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம், காலையில இருந்து நம்ம சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒரு நாள் முழுவதும் நம்மளால ஆக்டிவா இருக்க முடிகிறது. ஒரு மாசம் இருக்கிறோம். முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கிறார்கள், எப்படி கேட்கிறாங்க, நீங்க எப்படி தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஒரு நாள் முழுவதும் எப்படி இருக்கிறீங்க? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு நோம்பினுடைய அந்த உணவு சகல உணவு பாருங்க, அதுல பறக்கத்து இருக்குது. அப்ப அல்லாஹ் நினைச்சா கொஞ்சோண்டு உணவுல ஒரு நாளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடிகிறதா? ஒரு நாள் முழுவதும் நம்மளால எனர்ஜியா நிக்க முடிகிறதா? நிக்கிறோம்ல, ஒரு மாசம் நிக்கிறோம்ல, எப்படி நிக்கிறோம்? அப்ப கொஞ்சோண்டு உணவில் இருந்து ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு ஆற்றலை தருகிறான். அல்லாஹ் நினைச்சா நமக்கு எதை கொண்டும் நம்மை வளப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். அப்படி நம்புறதுக்கு தான் பறக்கத். நிறைய வேணும், ஏகப்பட்டது வேணும், அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களையே பார்த்து பார்த்து வாழ்க்கைய தேய்த்து கொண்டிருக்கிறோமே, இதுக்கு பேரு பறக்கத்து கிடையாது. யாரெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு பறக்கத்தை கொடு, கொஞ்சமா கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு ஒரு சாந்தியை கொடு, உன்னுடைய நினைவுகள் பயணங்கள் இருந்து நான் செஞ்சக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அப்போ பறக்கத் என்பது மிகப்பெரிய அருள்வளமாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து வியாபாரத்துல பறக்கத்து இருக்குங்கிறாங்க. வியாபாரம் பண்றோமா இல்லையா, அதுல கூட பறக்கத்து இருக்கிறது. இப்ப நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ரமலான் மாசம் வந்து சொன்னா நம்ம ஈடுபாடா இருக்கிறோம். அந்த ஈடுபாடு என்ன? இந்த மாசத்துல நம்ம சரியாக செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கணும். வணக்கத்தை சரியா செஞ்சிருக்கோம் நம்ம ஆசைப்படுறோம். வணக்கத்தின் மூலமாக தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், நம்ம நம்ப முடியா? அது மட்டும் கிடையாது. வியாபாரங்கள் செய்யறோம் பாருங்க, அதெல்லாம் கூட நிறைய இறை திருப்திகள் என்பது இருக்கிறது. அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வியாபாரத்துல பரக்கத்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா 2 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒரு வியாபாரம்,
வியாபாரம் பண்ணும்போது ஒருத்தர் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய நேரத்துல அந்த வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவர்களும் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னால வரைக்கும் இந்த விலை பேசி முடிவெடுக்கிறாங்களா இல்லையா, அது வாங்குறவருக்கு உடன்படல. இந்த விலை எனக்கு சரிபட்டு வராதுங்க, இந்த பொருள் எனக்கு சரிபட்டு வராதுங்க அப்படின்னு வாங்குறவர் நினைக்கிறார். விற்கிறவர் நினைக்கிறாரு, ஒரு பொருளை விற்கிறாரு, உடன்படல. அந்த முறிக்கிற நேரம் வரை அவர்களுக்கு முழுமையாக முறிக்கக்கூடிய உரிமை என்பது இருக்கிறது. ரெண்டு பேரும் உடன்படலாம், பிரிஞ்சுட்டு போகலாம் வியாபாரத்துல, அது எந்த தப்பும் கிடையாது. அதுல ஒரு நேர்மையாக கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி கரெக்டா இருந்தீங்கன்னா பரக்கத்து இருக்கிறது. நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நம்ம கிட்ட ஒரு வியாபாரி வருவாரு, நம்ம கிட்ட ஒரு பொருள் வாங்குவாரு, பாப்பாரு, பிடிக்கிறேன் சரியில்லைன்னு, அதனால அவர் அந்த வியாபாரத்தை முறிப்பாரு பாருங்க. முறிக்கும் போது நமக்கு கோபம். அது எப்படி முறிக்கலாம்? நான் எவ்வளவு பெரிய கடையை ஓபன் பண்ணி திறந்து வச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிருக்கிறேன், நீங்க வர்றீங்க பாக்குறீங்க, அப்படி வேண்டாம் சொல்லிட்டு போயிருவீங்களா? அதை முடிக்கலாமான்னு சொல்லி இந்த கோபத்துல நம்ம சொல்ல பாருங்க. சொல்லவே கூடாது. முறிக்கக்கூடிய உரிமையும் அதே போல விற்பவருக்கும் வாங்குவதற்கும் இருக்கிறது. இஸ்லாம் எப்படி சொல்லிக்கிறது பாத்தீங்களா? வியாபாரத்துல பரக்கத்து இல்லைங்க. வியாபாரம் வைக்கக்கூடிய வியாபாரத்துல அபிவிருத்தி ஆகமாட்டுகிறது, டெவலப்பே ஆகமாட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா? இஸ்லாம் சொன்ன மாதிரி வியாபாரத்தை செய்து பார்க்கணும். கொஞ்சம் சிரமமா இருக்கும், கொஞ்சம் காசு சேராது, இச்ச வாங்கி சொல்லுவாங்க. ஆனால் அதுல பறக்கத்து இருக்கிறது. அது மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே உண்மையை பேசி அதனுடைய தன்மையை விளங்கி பேசினால் உங்களுக்கு பறக்கத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொருளை விற்கிறீங்க, விற்கும் போது மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, மேல ஒண்ணு காட்டுறது கீழே ஒண்ணு காட்டுறது. காய்கறி வியாபாரத்துல இது ரொம்ப அதிகமா நடக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு 10 கிலோ அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா பொருள் நல்லா தெளிவா இருக்கும். பார்த்த உடனே கண்டு என்ன சொல்லணும், நல்லா பளபளன்னு இருக்குது. அந்த 10 கிலோ நீங்க பாத்தீங்க பாருங்க, அதான் பளபளன்னு இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு டேமேஜ், அழுகலை, அவ்வளவு ஒரு மோசமான பொருளை கீழே வைத்து கொண்டு மேல பளபளன்னு வச்சுட்டு போயிடுவான். ஒரு ஆப்பிள் வாங்க போனீங்கன்னா அதுதான், ஒரு ஆரஞ்சு வாங்க போனீங்கன்னா அதுதான். அப்ப இந்த பொருளை ஏமாற்றம் செய்வது என்பதுதான் பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்றது நம்ம மனசு. அதை கூட்டி குறைச்சு பேசினாத்தான் பணம் நல்லா சேரணும், நிறைய சேரணும், அதிகமா சேரணும் நம்புறான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அப்படி செய்யாதீங்கப்பா. எது அந்த பொருளுக்கு என்ன நன்மை உண்டுமோ அதை சொல்லு. மட்டமான பொருள் இருக்கிறதா, பொருளுடைய தன்மை சரியில்லையா, குவாலிட்டி சரியில்லையா, அப்ப நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஏற்றால் கூட இந்த தரத்திற்கு இதுதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க. இதாங்க தரம், இதான் வேலை அப்படி சொல்றதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? எதுவும் கிடையாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரத்தினுடைய பரக்கத்தை கட்டுத்தரக்கூடிய நேரத்திலே எது அதனுடைய உண்மைத்தன்மையோ அதை பேசுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாரு. அப்ப பரக்கத்தை நம்ம ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் நாடுனா நமக்கு எவ்வளவு வேணாலும் நமக்கு அள்ளி தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஸாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நினைச்சான்னா கணக்கின்றி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க நினைத்தால் அதை தடுக்கக்கூடியது யாரும் கிடையாது. எல்லாரும் உங்களுக்கு எதிரிகள் தடுக்க நினைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. வளர்ச்சியை எப்படியாவது வீழ்த்திடலாம் எதிரிகள் தினமும் நினைக்கிறாங்க, தடுக்க நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறான். இறைவன் கொடுக்க நினைக்கிறான், எதிரிகள் தடுக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் நினைச்சான்னா லட்சம் பேர் தடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லாஹ் கண்டிப்பாக அவன் வழங்கியே தீர்வான். அப்படி நம்பணும். ஈமான் எப்படி இருக்குன்னு கேட்டா,
இறைவன் தரணும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமா நமக்கு கிடைச்சிடும். அதுல நமக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்படிங்கிற அந்த உறுதியான ஒரு பார்வை ஒரு மூமினுக்கு வர வேண்டும். நீங்க பறவைகள் எடுத்துட்டாங்க, ஒரு விலங்குகள் எடுத்துட்டாங்க. பறவைகள் காலையில் எரிஞ்சு போகுது, வரும்போது போகும்போது ஒண்ணுமே இல்லாம தான் போகுது. வரும்போது எப்படி வருது? நல்ல வயிறை ரொப்பிக்கிட்டு வருது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா விலங்குகள், ஆடு மாடெல்லாம் நீங்க எடுத்துக்காங்க, காலையில எரிஞ்சு போகும்போது அது மாதிரி சும்மா சாதாரணமா தான் போகும். வரக்கூடிய நேரத்துல எப்படி வருது? அப்படி பாத்தீங்கன்னா நல்ல பறக்கத்தா வரும், வயிறு நிறைஞ்சு வருகிறது. இப்ப அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை எப்படி வேணாலும் கொடுக்குறானா? அதையெல்லாம் தடுக்க முடிகிறதா? ஒரு விலங்குகளுக்கோ ஒரு பறவைகளுக்கோ அல்லாஹ் தான் கொடுக்க நினைத்ததை யாராவது தடுக்க முடிகிறதா? இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு உலகத்துல நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? தொழுகையில ஈடுபாடு இல்லை, குறைவான ஈடுபாடு தான். ரம்லான்ல மட்டும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். ரம்லான் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஈடுபாடு குறைகிறது. பரபரப்பா இருப்பேன், வியாபாரத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறேன், பொருளாதார தேவை இருக்கிறது, நான் கடைக்கு போகிறாட்ட அந்த கடை அது ரன் ஆகுமா, வேகமா போகுமா? நான் பார்த்தா தானே அந்த தொழில் ஒரு வேகம் இருக்கும். கஸ்டமர்களை நான் பேசுற மாதிரி என்னுடைய ஊழியர்கள் பேசுவார்களா? இதெல்லாம் நம்ம முயற்சி தான். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு நம்பணும். அல்லாஹ் நாடினால்தான் நம்முடைய பரக்கத்து பொருளாதாரம். அல்லாஹ் நினைச்சா எப்படி வேணாலும் கொடுப்பான். அது நம்முடைய அறிவை கொண்டுதான் கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் இறைவன் அள்ளி தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கீட்டி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்புறேன் அப்படி. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜக்கரியா நபி பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்ப அவங்க ரூம்ல இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜக்கரியா நபி கேட்கிறாங்க, உங்களுக்கு உணவு எப்படி வந்துச்சு? அது அல்லாஹ் கொடுத்தான். அவங்க சொன்ன வாசகம் தான் இங்க இருக்குது. இன்னல்லாக யர்சுகுமை யஸாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குவான். அவங்க சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுக்குறாங்க, அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். இத பார்த்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, முடி நிறைச்சிருச்சு, முதுமை வந்துருச்சு, குழந்தை இல்லை. இருக்க வேண்டிய காலத்துல குழந்தை இல்லை, முதுமையாகிவிட்டது. சரி, முதுமையாகிட்டுன்னா குழந்தையாக கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க தானே. முதுமையாயிடுச்சு, இப்ப எப்படி குழந்தைய கேட்க எல்லா இடத்துல அப்படி நினைப்பாங்கல்ல. மரியம் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு அல்லா கிட்ட இன்னும் நம்ம நம்பிக்கையோடு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். எப்படி தெரியுமா? இறைவா, என்னுடைய முடி நரைத்து விட்டது, நான் முதுமையை அடைந்து விட்டேன், நீ எப்படி இருக்கிற? இன்னக்க சமீஉ துஆய், நீ பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய். உனக்கு கேட்கும்ல, நான் தான் முதுமை அடைந்து விட்டேன், ஆனா உனக்கு கேட்கும், நீ கொடுக்கக்கூடியவன். அதனால எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு கேட்கிறாங்க. யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்குறான். ஏகியான்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைய அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ்வே பெயரிட்டு அந்த குழந்தைய கொடுக்குறான். முதுமையான வயசுல கிடைக்குது. அப்ப அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் அல்லாஹ் தருவான். அதுக்கு இந்த வயசு, முதுமை, அறிவு அது முடியாது, காரணம் ஆயிட்டு, இனிமேல் நடக்காது. டாக்டர் சொல்றாங்கல்ல, இனிமேல் அவ்வளவுதாங்க, நோயாளியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு நம்பிக்கை போயிடும். டாக்டர் சொன்ன அல்லாஹ் இருக்காங்கல்ல, நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருந்து அவனுடைய அலுவலகத்தின் மீது இருக்கணும். இதே விஷயத்துல இந்த துஆல ஒரு முக்கியமான ஒரு படிப்படை நமக்கு ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா?
சக்தியா நபி சொல்றாங்கல்ல, இன்னக்க சமீஉ துஆ, நீ வந்து பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல ஒரு படிப்படி நமக்கு இருக்கிறது. என்ன படிப்படினா, இறந்து போனவர்கள் தர்கா வழிபாடு, இறந்து போனவர்கிட்ட போய் கையேந்துறாங்கல்ல, அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, சமாதியில போய் கையேந்துவாங்க. ஆனா இதுல சக்தியா நபி சொல்றாங்க பாருங்க, துவா என்பது உனக்கு, அதாவது உன்னை அழைப்பது என்பது உனக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம உன்னை கேட்கிற, நீ துவாவை கேட்கக்கூடிய ஆளாக இருக்கிறாய், பிரார்த்தனையை செவியேற்கக்கூடிய ஆளாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சக்தியா நபி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். இறந்து போனவர்கிட்ட கையேற்றக்கூடாது, அவுளியாக்கிட்ட கையேற்றக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு இதுல ஒரு படிப்படியாக இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். அதே மாதிரி பாருங்க, நமக்கு பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் வந்து இந்த பரக்கத் தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளை பேணி வாழட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப உணவுல சொல்லி இருக்கிறாங்க, வியாபாரத்துல பரக்கத்து இருக்கு இருக்காங்க. அதே மாதிரி எதுல பரக்கத்து இருக்கிறது, உறவுகளை பேணி வாழ்றதுல பரக்கத்து இருக்கிறது. உறவுங்கிறது அல்லாஹ் படைச்ச ஒண்ணு, திருமண உறவு அது ஒண்ணு. அதே மாதிரி ரெண்ட உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நம்முடைய தகப்பனார் நம்முடைய தாய், இவங்கெல்லாம் ரத்த உறவு. அதே மாதிரி திருமண உறவு என்ன, கணவன் மனைவி அவங்க சார்பா உள்ளவர்கள், இவங்கெல்லாம் திருமண உறவு. ரெண்டு உறவை ஏற்படுத்துறது யாரு, அல்லாஹ் தானே. கண்ணுக்கு தெரியாத ஒரு சங்கிலி மூலமா தான் அல்லாஹ் உறவுகளை பிணைச்சு வச்சிருக்கிறான். சொந்தக்காரங்களை பார்த்த உடனே இது என் சொந்தக்காரங்க, அவங்களும் மனுஷன் தான், ஆனா ஒரு சொந்தம் சொன்ன ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல. அதுக்கு என்ன காரணம், நம்ம மகளை பார்க்க, ஊர்ல ஒரு பெண்ணை பார்க்கிறோம், நம்ம மகளையும் பார்க்கிறோம், நம்ம பிள்ளைய பார்த்தா எப்படி தெரியுது, நம்ம ரத்த உறவு. அதே ஊர்ல உள்ள ஒரு பெண்ணை பார்த்தா அது வேற மாதிரி தெரிகிறது. அப்ப அல்லாஹ் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த உறவு முறைகளை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை வந்து அறுக்கக்கூடாது, அதை இணைச்சு வாழணும். உறவுகள் வந்து கொஞ்சம் இணைஞ்சுதான் வாழணும். அப்படி வாழக்கூடிய நேரத்தில் அல்ல பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து ஒரு சகாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய உறவினர் அவங்கள தேடி நான் போகிறேன், ஆனா அவங்க வந்து கொஞ்சம் என்ன வந்து குறைபாடா நடத்திக்கிறாங்க, நான் விரும்பும்படியாக அவங்க நடக்கல, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடு இருக்கிறது, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி இருந்தாலும் நீ உறவை பேண வேண்டும். அப்படி போய் நீ பேணுற பாரு, அதுக்கு பேர் தான் உறவை பேணுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த உறவை பேணுதல்ங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதா, சரியா அதை செய்யறோமா? நம்முடைய பிள்ளைகிட்ட வேணா பாசமா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அதை தாண்டி நம்முடைய சொந்த பந்தங்கள் வருதா இல்லையா, அதுகிட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறதா, கிடையாது. அப்ப நீங்க இதையெல்லாம் பரக்கத்து இருக்குன்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்று தருகிறது. தூக்கத்துல கூட பரக்கத்து இருக்கிறது. ரொம்ப நேரம் தூங்குவாரு, 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குவாரு, தூங்கினா தூங்குற மாதிரியே இருக்கு. 1/2 மணி நேரம் தூங்குவாரு, நல்லா ஒரு நாள் தூங்கினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்ப அல்லாஹ் எப்படி செய்யறாங்க நீங்க பாருங்க. நிறைய 2 நாள் தூங்கின பாருங்க, ஒண்ணுமே தூங்கின மாதிரியே இல்லைங்க. எப்படி சொல்றோம், தூங்கின மாதிரியே இல்லை, கப்பல்லாம் வலிக்குது, ரொம்ப இறுக்கமா இருக்கு அப்படிங்கிறோம். கொஞ்ச நேரம் தூங்கி நினைக்கிறோம், ஒரு நாளுடைய தூக்கம் போதுங்கிற அளவுக்கு இருக்கிறது. அப்ப அந்த லேசான தூக்கத்தை எல்லாம் பறந்து தர்றாங்கல்ல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, தூங்குறதுக்கு முன்னால நம்ம துவா ஓதிட்டு தூங்கணும், எந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு துவா ஓதணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்காக எப்படி ஒளி செய்வீங்களோ அதே மாதிரி நீங்க படுக்கக்கூடிய நேரத்துல ஒளி செய்யுங்கிறாங்க. அதெல்லாம் செய்யணுமா? அப்ப அல்லாஹ்வினுடைய வரக்கத்தை வந்து நம்ம விரும்பணும், எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். வியாபாரத்துல வரக்கத்து வரணும். காலம் முழுவதும் இப்படி பணம் ஓட முடியுமாங்க?
அதுவா நம்முடைய இலக்கு, அதுவா நம்முடைய லட்சியம். கடைசியில மூந்து வந்தது. நம்மளோடு இருந்த எத்தனை பேர் மரணத்தை சந்தித்து விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் சந்திச்சுட்டாங்க, நம்ம இருப்போம்னு அர்த்தமா? நம்மளும் போயிருவோம். அப்ப நம்ம பொருளாதாரத்தையே நிறுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அதுவே நம்முடைய வாழ்க்கை கிடையாது. பரக்கத்துடைய என்னுடைய வாழ்க்கையே பரக்கத்தானியா. அதுல நீ அது கொஞ்சம் கொடுத்தாலும் சரி, அதுல ஏராளமான நிம்மதி ஏற்படும். அப்படிங்கிற அளவுக்கு இந்த பரக்கத்தின் மீது நமக்கு மிகுந்த தேவையுடையவர்களாகவும் அதுல ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால், அதாவது இணை வைப்பாளர்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபிமார்கள் கொள்கையை சொல்றாங்க. அப்போ அந்த கொள்கையை அவங்க ஏற்றுக்கிடல. அப்ப அவங்க அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் இறைவனுடைய பரக்கத்தை திறந்து விட்டிருப்போம். நான் நினைச்சிருந்தா உங்களுக்கு பரக்கத்தை கொடுத்திருப்பேன். அல்லாஹ் நிறைய பரக்கத்தை கையில வச்சிருக்கிறான். கருவூலங்கள், அல்லாஹ்வினுடைய கருவூலங்கள் அவனுடைய கையிலே இருக்கிறது. அதெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது, அவன் தான் பங்கிடணும். அல்லாஹ் கேட்கறையா, மூத்தாத வரைக்கும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு வாழ்ந்துட்டாங்க. இப்ப நம்ம வாழ்ந்த காலத்துல 80-90 வயசு வரைக்கும் வாழ்றான் சில பேர். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, ரொம்ப பரக்கத்தா இருக்காரு. அவருக்கு வேற வித பரக்கத்தா. 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நேரம் வாழ்ந்தாங்க? 63 வருஷ வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையே அல்லாஹ் பரக்கத்தாக்குறானா இல்லையா? 63 வயசு வரைக்கும் தானே வாழ்ந்துருக்காங்க. அதை தாண்டி எல்லாம் இன்னைக்கு வாழ்றாங்க பல பேரு. ஆனா அந்த 63 வயசு வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்தி கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கியிருக்கிறான்னா ஒவ்வொரு செகண்டும் பரக்கத்தான், வாழ்க்கையே பரக்கத்தான். அப்போ நம்ம இறைவனை நிறுத்தி இந்த பரக்கத்தை நம்ம நேசிக்கணும். எல்லா விஷயங்களையும், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், அதே மாதிரி வியாபாரமா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் இறைவனுடைய பரக்கத்தை நோக்கி நம்ம ஆசைப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு பரக்கத்தை தருவான். அதான் பாரக்கல்லாஹ்னாக்க பாரக் கலைக்கிறாங்கல்ல, திருமணத்துல அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு அருள் வளத்தை தரட்டும். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பந்தம். அதுல உங்களுக்கு ஒரு பரக்கத்தை இருக்கட்டும். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோம் இருக்க கூடாது. நீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறதா இல்லையா? பரக்கத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதை விரும்பக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.